இப்போ நம்மகிட்ட வந்து IQ ZN-R ஸ்மார்ட் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து 8256GB வேரியன்ட். கலர் வந்து அக்வா மெரைன். சார் வேல்யூமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட் வந்து 0.989 வாட் பர் கேஜியும், பாடி வந்து 0.891 வாட் பர் கேஜி. டிஸ்டன்ஸ் வந்து 15 mmல வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. சார் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 வாட் தான் இருக்குது. அண்ட் ஃபோனோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கேயே இருக்குது. MRP வந்து 24,999 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் கவர் வந்து கட் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ள ஃபோன் இருக்குது. IQ ZN-R ப்ளூ வந்து கொஞ்சம் செட்டிலாக இருக்குது. பட் அதுவே வந்து விவோ T4Rஓட ப்ளூ வந்து கொஞ்சம் டார்க்கராக வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃபோன் வந்து நல்லா ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக வந்து ஃபீல் ஆகுது. அடுத்து வந்து அந்த IMEI டீட்டெயில்ஸோட ஸ்டிக்கர்ஸ், பேக் கேஸ் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் கேஸ், உள்ள அந்த டெக்ஸ்டர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கார்னர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரைஸ்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து வாரண்டி கார்டு, குயிக் ஸ்டார்ட் கைட் இருக்குது. 44 வாட் விவோ சார்ஜர் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. டைப் ஏ அவுட்புட் போர்ட்டோட வருது. ஒரு டைப் ஏ டு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஒரு 1 மீட்டர் லென்த் இருக்குது. கேபிள் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தலாம். டாப்பில் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து IR பிளாஸ்டர் மாதிரி இருக்குது. அண்ட் ரைட் சைடில் வந்து வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. நல்ல ஒரு கிளிக்கியான ஃபீல் இருக்குது. பாட்டமில் வந்து ஸ்பீக்கர் வெண்ட்டு, டைப் சி சார்ஜிங் போர்ட், மெயின் மைக் போர்ட் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரை ஸ்லாட்டும் இருக்குது. சிம் ட்ரைக்கு ரப்பர் இருக்குது. இந்த ரப்பர் எதுக்காகனா தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் டுவல் சிம் கார்டு ஸ்லாட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோன் வந்து நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். அண்ட் ப்ரீ அப்ளைடாகவே வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டோட வருது. சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா வந்து IQன்னு வந்துட்டு பவர்ட் பை ஆண்ட்ராய்டுன்னு வந்திருக்கு. குவாட் கர்வ் டிஸ்பிளேயோட வருது. அந்த கார்னர்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் கர்வ் ஆன மாதிரி இருக்கும். எட்ஜஸ் எல்லாமே வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு அந்த கர்வி ஃபீல் வந்து பெருசாக தெரியாது. ஸோ ஃபோன் வந்து இனிஷியலாக செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். IQ ZN-R ஸ்மார்ட் ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டேன். செட்டப் பண்ணதுக்கப்புறமா இனிஷியலாக நோட்டீஸ் பண்ணதே வந்து எக்கச்சக்க ஆப்ஸ் தான். நிறைய ஆப்ஸ் வந்து குவிச்சு வச்சுருக்காங்க. பட் என்ன லக்கிலேயே வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ட்ரூ காலர் இருக்குது, ஸ்னாப்சாட் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஸ்பாட்டிஃபை இருக்குது, லிங்க்டின், ஸோ பசில் கேம்ஸு, கேண்டி கிரஷ், ஃபேஸ்புக்கு அது இதுன்னு இருக்குது. பட் ஸ்டில் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 15ஓட வருது. ஜூன் மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டோட வருது. அப்டேட் எதாவது வந்திருக்கான்றது பார்க்கலாம். சிஸ்டம் அப்டேட், ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. 161 MB அப்டேட்டோட சைஸு. அண்ட் இது வந்து ஜூலை மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டை. இதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறேன். கேமரா எஃபெக்ட் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஆடியோலையுமே வந்து ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கதா சொல்கிறாங்க. என்ன ஏது அப்படின்ற வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்மார்ட் சுவிட்சில் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஹையில் செட் பண்ணிட்டோன்னா 120Hz வந்து ஒர்க் ஆகும். ஸ்மார்ட் சுவிட்சில் வந்து கண்டென்ட் பேஸ் பண்ண மாதிரி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து வேரி ஆகும். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து 256GB வேரியண்ட்டு. அதில் வந்து 26.8GB வந்து யூஸ் ஆகிருக்கு. 229GB வந்து நமக்கு இன்னும் ஃப்ரீயாக இருக்குது. ஆப்ஸ் மட்டுமே வந்து 2.8GB வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அண்ட் சிஸ்டம் அண்ட் OS மட்டுமே வந்து 19GB வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. எஸ், கொஞ்சம் ஹெவியான ஸ்கின் தான் ஃப்ரண்ட் OS. அண்ட் RAM+ சப்போர்ட் இருக்குது. பை டிஃபால்ட்டாக வந்து RAM+ எனபிள் ஆகி தான் இருக்குது. அண்ட் Dimensity 7400 ப்ராசர் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேமு, பேக் மெட்டீரியல் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். பட் பேக்கில் வந்து ஒரு ஃப்ராஸ்டட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அட்ராக்டிவான லுக்கு. ஃபோன் டில் பண்ணும்போது கலர்ஸ்மே வந்து சேஞ்ச் ஆகிறது நோட்டீஸ் பண்ணுவோம். பேக் சைடில் வந்து டுவல் கேமரா செட்டப். பட் கேமரா அரே வந்து கொஞ்சம் பல்கியாக தான் இருக்குது. டேபிள் மேலே வைக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து வாபிள் ஆகும். ஏன்னா இது ஒரு தனி போர்ஷனாக வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் வெயிட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக இல்லை, நல்ல ஸ்லிம்மாகவும் இருக்குது. டோட்டல் வெயிட் எவ்வளோன்றது பார்த்துடலாம். 186 கிராம்ஸ் இருக்குது. ஸ்டில் ஹை கெப்பாசிட்டி பேட்டரிக்கு லெஸ் தென் 190 கிராம்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நல்ல வெயிட்டு தான். அண்ட் ஸ்க்ராட்ச் கார்டுமே வந்து ப்ரீ அப்ளைடாக கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட அனிமேஷனுமே வந்து செட்டிங்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 6.7 inch AMOLED டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 120Hz வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும், ஹை பிரைட்னஸ் மோடில் 1300 nits சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஸ்குவாட் சென்சேஷன் ஆல்ஃபா யூஸ் பண்ணி வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷனோட வருது. 5700 mAh பேட்டரியும் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. IQவில் வந்து 2 மேஜர் அப்டேட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் வந்து சப்போர்ட் பண்ணுது. வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து எப்படி இருக்குன்றது வந்து நான் கேமரா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஷட்டர் ஸ்பீடு வந்து செக் பண்ணிடலாம். ஷட்டர் ஸ்பீடு ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. கேமரா UIமே வந்து ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ நான் இது கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 32 மெகாபிக்சல் கேமராவும், ரியரில் வந்து 50 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா. இது Sony IMX882 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்து ஃபுல் ரிவ்யூவில் வந்து எப்படி இருக்குன்ற வந்து ஷேர் பண்ணுறேன்.
இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டுவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. பேஸ் ரொம்ப பூஸ்டடாக வந்து ஃபீல் ஆகலை, பட் ஓரளவுக்கு நல்ல லவுடாக இருக்குது. மல்டிமீடியா கன்செப்ஷனுக்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். டாப் ஸ்பீக்கரோட செப்பரேஷன் வந்து அரௌண்ட் 20-25% வந்து நம்மளால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியுது. பாட்டம் ஸ்பீக்கர் நல்லா லவுடாக இருக்குது. கம்ப்ளீட் ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து ஃபீல் பண்ண முடியல, பட் ஒரு மைல்டான ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. மல்டிமீடியாவுக்கு வந்து ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து Dimensity 7400 ப்ராசர் யூஸ் பண்ணி பவர் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு சிமிலராக இருக்கும் அப்படின்னா 7300 ஓவர் கிளாக்டு வெர்ஷன் தான் வந்து இந்த 7400. UFS 2.2 ஸ்டோரேஜும் LPDDR4X RAM வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மினிமமே வந்து 256 GB வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து SD கார்டு ஸ்லாட் வந்து கிடையாது. 2 சிம் மட்டும் தான் வந்து நம்மளால் போட்டு யூஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்து நம்ம IQ Z10R BGMI கேம் பிளே வந்து எப்படி இருக்குன்றது வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கேட்ஜெட் ஷீல்டோட ரீசெண்டாக லான்ச் பண்ண ஐகானிக் ஷேடோ ஸ்கின் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். நான் பர்சனலாக வந்து ஸ்கின் எதுக்காக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஃபோனை வந்து ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ரிவ்யூ முடிச்சதுக்கப்புறமா வந்து ரீசேல் பண்ணுறதுனால ஸ்க்ராச்சஸ்லேருந்து ஃபோனை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு சேஃப் சைடுக்கு வந்து ஸ்கின் வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்குமே வந்து கேட்ஜெட் ஷீல்டோட ஸ்க்ராட்ச் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். கர்வ்டு டிஸ்பிளேக்குமே வந்து கேட்ஜெட் ஷீல்டோட ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிடைக்கும். அண்ட் கேட்ஜெட் ஷீல்டோட ஸ்கின் அண்ட் ஸ்க்ராட்ச் கார்டு லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் அது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்ளை பண்ணுறது வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு நியர்பை ஆஃப்லைன் ஸ்டோர்லேயுமே வந்து நீங்கள் அந்த ஸ்கின் கொடுத்துமே வந்து ஃபோனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இப்போ நம்ம BGMI கேம் பிளே டெஸ்ட் வந்து பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி வந்து கிராஃபிக்ஸ் எவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். செட்டிங்ஸில் கிராஃபிக் போனால் ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் இருக்குது, அதாவது 60 FPS வந்து சப்போர்ட் இருக்குது. பேலன்ஸ்ட் போனீங்க அப்படின்னா 40 FPS சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் அந்த 60 FPSல வந்து செட் பண்ணி கேம் பிளே எப்படி இருக்குன்றத வந்து நம்ம செக் பண்ணலாம். இந்த ஃபோன் வந்து லாஸ்ட் 4-5 டேஸ்க்கு முன்னாடி வந்து டெலிவரி ஆகிடுச்சு. டெய்லி யூஸேஜ் நான் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். டெய்லி யூசேஜ்க்கு வந்து நம்ம எங்கேயுமே வந்து லாகு ஹிக்கப்ஸ் எல்லாம் எதுவும் நோட்டீஸ் பண்ண மாட்டோம். Dimensity 7400 வந்து ஃபன் டச் OS ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணுது. நீங்கள் வந்து BGMI கேம் பிளே பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். 60 FPSல உங்களுக்கு பேட்டரி கொஞ்சம் கம்மியாக ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 40 FPS கேம் பிளேயுமே வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கு. வைஃபைல கேம் பிளே பண்ணும்போது நமக்கு பெரிய அளவுக்கு வந்து பேட்டரி ட்ரெயினோ பெருசாக ஃபோன் வார்ம் ஆகுறது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். மொபைல் டேட்டாவில் ப்ளே பண்ணும்போது ரெகுலராக வந்து நம்ம அந்த வார்ம்னஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுவோம். பட் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ வந்து நான் பெருசாக நோட்டீஸ் பண்ணல. அண்ட் கேம் வந்து நான் ரொம்ப ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. நான் ரொம்ப பெரிய கேப் கழிச்சு வந்து BGMI வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு 1 to 2 months வந்து ரெகுலராக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் டெஸ்டிங்காக தான். பட் ஃபுல் டைமாக வந்து உட்காந்து ப்ளே பண்ணல. ஸோ என்னோடய கேம் ப்ளே வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 8 minutes வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். பட் பெருசாக வந்து எனக்கு வாமான மாதிரி வந்து ஃபீல் இல்லை. ஸ்கின் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் கேட்கலாம் ஸ்கின் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸ்டில் நான் வந்து ஸ்கின் வந்து நேற்று தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸ்கின் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியுமே வந்து கேம் ப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ கேமிங்க்குமே வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஓரளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கிடைக்கும். பட் ஒரு வேளை வந்து உங்களுக்கு பியூர் கேமிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 6 Gen 4 7S Gen 3 பேஸ் பண்ண ஃபோன்ஸ் வந்து இதோட ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். BGMIயில் 60 FPS கேமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணும். இந்த ஃபோன் வந்து மொத்தமாக 3 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து அந்த 8256 வேரியண்ட்டு. 3 மாடல்ஸ்க்குமே வந்து 2000 rupees பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ 19,500க்கு வந்து 8256ம் 17,500க்கு வந்து 8128 வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த ப்ரைஸ்க்கு வந்து பெருசாக நம்ம காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். பட் ஸ்டில் ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் வந்து என்னோடய ஃபீல். மேபி ஒரு 500 to 1000 rupees வந்து கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது அப்படின்னா இன்னும் பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஓவரால் ஃபோன் வந்து ஒர்த்தாக தான் வந்து ஃபீல் ஆகுது. ஃபுல் ரிவ்யூவில் வந்து கேமரா சாம்பிள்ஸ், வீடியோகிராஃபி எப்படி இருக்குது,
மற்ற ஏரியாஸுமே வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணுறேன். இந்த ஃபோன் பற்றி உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருந்தாலுமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி நீங்கள் இந்த சேலில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த டாப்பிக்கில் வந்து வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம ATD டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் பேசிஸில் வந்து அங்கே டீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.